இருக்கிற வரைக்கும், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் எந்த அளவுக்கு உறுதியா நிற்பார்களோ அது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி இதுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி இழந்தால் அழிஞ்சு போயிடும். இப்ப இந்த ஜமாத் எதுல நிக்குது? இவ்வளவு மக்கள் வந்தது எதுக்கு வந்தாங்க? அல்லாஹ்வுக்கு தெரியும்ல இருக்கிறதுல இவங்க கொஞ்சம் பரவாயில்லை. நம்ம 100% சொல்ல இயலாது. நம்ம 100% நல்லவங்க சொல்ல முடியுமா? நான் நல்லவனா, நீங்க நல்லவனா, அல்ல ஒட்டுமொத்த ஜமாத் தான் 100% நல்லதா? 100% நல்ல மனுஷன் கிடையாது, 100% நல்ல இயக்கமும் கிடையாது. அதே நேரத்தில் இருக்கிற இயக்கங்கள்ல கொஞ்சம் தப்பு இருக்குது. இங்கதான் தப்பு இருக்குது. குறைந்த தவறு உள்ளது இந்த ஜமாத்து தான். அதிகமான நன்மை உள்ள இந்த ஜமாத்துல தான். குறைந்தபட்ச நேர்மையை கடைபிடிக்கிறவங்க இங்க தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு அடிப்படையில் தான் அல்லாவுக்கே தெரியுதுல இருக்கிறதுல இங்க தான் பரவாயில்லைங்கிற அளவு தான். நம்ம தான் டாப்லாம் இருமாந்தலாம் நாங்க சொல்ல மாட்டோம். மத்தவன் நம்மளை விட மோசமாக நம்ம நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இதை விட நல்ல ஜமாத்து வந்து விட்டால் அதுல போய் சேரக்கூடிய முதல்ல நான் இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். இதை விட குர்ஆன் ஹதீஸ் தான் வளையாம, வரதட்சணையில காம்ப்ரமைஸ் பண்ணாம, கல்யாண விருந்துல காம்ப்ரமைஸ் பண்ணாம, தேர்தல் ஆசை இல்லாம, அர்ப்பணிப்போட பாடுபடக்கூடிய இதை விட சிறப்பாக செயல்படுற ஒரு இயக்கம் கண்ணு முன்னாடி வந்தால் சிறந்தது ஒண்ணு இருக்கு, அது கீழே உள்ளது நியாயம் இருக்குன்னு அப்பதான் இதை விட்டுட்டு நாங்க போவோமே தவிர, அது இல்லாத வரைக்கும் என்ன செய்வோம்? இந்த ஜமாத்துல இருந்து யாரும் போக மாட்டாங்க. இது கரெக்டா அந்த ஜமாத் இந்த கொள்கையை கடைபிடிக்கிற வரைக்கும் இருக்கும். இது ஆளுக்கு இருக்கிற ஜமாத் இல்லை என்பதை பல கட்டங்களில் இந்த ஜமாத் நிரூபித்திருக்கிறது. இப்ப நம்ம திடீர்னு மூத்தா போனா கூட தலைவர்